மேம் இப்ப பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்து ஒரு 108 சீட்டு கிட்ட தமிழ்நாட்டுல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆக்சுவலா 118 சீட் வந்து அவங்களுக்கு வேணும், ஆட்சி வேணும்னா. இப்ப அவங்க வந்து கூட்டணியே வைக்க மாட்டேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. உங்க பாயிண்ட்ல நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்து இப்போ வந்து டிஎம்கே தான் மோர் ஓவர் வரும் அப்படின்றதே அங்க நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. இன் கேஸ் ஆஃப் நானும் அப்படிதான் நினைச்சேன். டிவிக்கே ஜஸ்ட் வந்து ஆப்போனண்டா இருக்குமே தவிர, ஆனா இவ்வளவு ரெவல்யூஷன் பண்ணும் அப்படின்றத நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா 101, 102, 8 கிட்ட தொட்டிருக்குன்னா அதுவே ஒரு ரெவல்யூஷனா தான் பாக்குறோம். சோ வந்து இப்போ அதுக்கு தேவைப்படுறது அப்படின்னும் போது ஒரு கம்யூனிட்டி வேணும் அப்படின்ற பட்சத்துல பண்றது தப்பில்லைன்னு தோணுது. அது என்ன வேணா சொல்லலாம். ஆனா வந்து வரவே மாட்டாங்க. டெபாசிட்டே இருக்காதுன்னு சொன்ன பட்சத்துல இப்ப இவ்வளவு வந்திருக்காங்க. சோ வந்து அவங்க கூட ஒரு கூட்டணி வச்சா பெட்டர் ஆஃப் தான் இருக்குமே தவிர, அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல என்ஹான்ஸ்மெண்ட், ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்டா இருக்குமே தவிர, அதை தவிர்த்து வந்து பேட் திங்ஸ் இதுல எதுவுமே இருக்க போறது இல்ல. சோ வந்து ஒரு ரெவல்யூஷனா தான் இருக்கும். பெட்டர் இந்தியா வரும்ன்றது மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா தாவேக்கா அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டாங்க. அதான பேச்சுவார்த்தையுமே இன்னைக்கு முடிஞ்சிச்சு. இப்போ டிஎம்கே ஆப்போசிட்ல காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட். இப்போ டிஎம்கே அதை வச்சு அடுத்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் கூட கூட்டணி போகுமா இல்ல தாவேக்கா கூடவே வந்துருமா? எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு எனக்கு நாலேஜ் இல்ல. பட் வந்து டிவிகே கூட வச்சா காங்கிரஸ்க்கும் இதுல பெனிஃபிஷியரி நிறைய இருக்குன்ற மாதிரி நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிராப் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு இருக்கு. தாவேக்கா வந்து ஆல்ரெடி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டாங்க. அவங்க 108ல இருந்து 1 வித்ரா பண்ணணும். ஸோ 107க்கு வந்துருவாங்க. 5 சேர்த்தோம்னா 112 கிட்ட வந்துடுது. இப்போ பேலன்ஸ் அவங்க 6 வேணும். இன்னும் 6 வந்து யார்கிட்ட வாங்குவாங்க? அதர் பார்ட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விசிகே, யூபி, பாமக இந்த மாதிரி இருக்கும்போது மேபி பாமக கூட சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அதர் பார்ட்டிஸோட அவங்க டிசைட் பண்ணி என்ன பண்ணாங்களோ அது அவங்களோட இங்க என்ன கான்வர்சேஷன் பில் ஆயிடுச்சுன்னா, ஒண்ணு பாமக வந்துச்சுன்னா நாங்க விசிகே வர மாட்டோம், விசிகே வந்துச்சுன்னா பாமக வர மாட்டோம் அப்படின்றதான் மோர் ஓவர் கான்வர்சேஷன் இங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மொத்தமாவே. இப்போ இவங்க வந்தாதான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒருவேளை பாமக வந்துச்சுன்னா பேலன்ஸ் வந்து 2 வந்து விசிகே கிட்ட வாங்கணும். விசிகே வர முடியாதுன்ற பட்சத்துல அதர் கட்சி தேமுதிக இருக்கு, கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி நிறைய கட்சி இருக்கு. சோ அவங்க வந்தாதானே இவங்க ஆட்சி அமைக்க முடியும். ஆமா, பட் வந்து பாமக விட பிசிகே கிட்ட அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்ல. அதுக்கப்புறமா அவங்க வெறுசில 2 பேர்கிட்ட கேட்டாவே ஓகேவா மாதிரி ஓகே ஆயிடும்தான். பட் அது எல்லாமே அமையணும்ல இவங்களுக்கு தாவேக்கா. பேஸ்ட் ஆன் தேர் பிளான்ஸ் அவங்க யார் கூட பண்றாங்களோ அது அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தானே வரும். ஓகே, இது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பாயிண்ட்ல நம்ம என்ன பேசணுமோ பேசிட்டோம். இப்போ ரொம்ப நாளா வந்து 15 வருஷத்துக்கு மேல ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு. என்ன கட்சி? ஸோ என்டிகேன்றது இன்ன வரைக்கும் ஒரு தொகுதி கூட வின் பண்ணாம இருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன சொல்லுங்க? ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே நான் சீமான் ஸ்பீச் எல்லாம் பாத்திருக்கேன். அவர் சூப்பரா பேசினாரு. நான் வந்து கண்டிப்பா 2026ல அட்லீஸ்ட் ஒரு இடத்தையாவது அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அவங்க அவ்வளவு பேசினாங்க. சாட்டியோட ஸ்பீச் பாத்திருக்கேன், சீமானோட அவங்க எல்லாம் கேட்கும் போது எனக்கே ஓட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணும் போது ஏன் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கல, இன்னுமே வைக்கிற மாதிரி. அத நீங்க வந்து என்கிட்டயே கேட்க கூடாது, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சரி இல்ல பீப்புளுக்கு அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ டிவிகேக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க இந்த 5 இயர்ஸ்ல பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் வந்து என்டிகேக்கு அந்த சான்ஸே கொடுக்கறது இல்ல. அவரும் 15 வருஷமா கத்துறாரு, கதறாரு, உருள்றாரு, பெறல்றாரு. பரவாயில்ல, அந்த மனுஷன் பேச்சுக்காச்சும் ஒரு ஓட்டு ஒரு இடத்துலயாச்சும் வந்திருக்கலாம் அப்படின்றது என் பாயிண்ட். அவரோட ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் உண்மையிலே அந்த ஐடியாலஜி இங்க யாருக்கிட்டயுமே இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. பட் என்டிகே கிட்ட வந்து ஐடியாலஜி நேச்சுரலாவே இருக்கு. விஜய் கிட்டே சொன்னோம்னா அந்த ஐடியாலஜி இல்ல, திமுக கிட்ட சொன்னாலும் இல்ல, டிஎம்கே கிட்ட சொன்னாலும் இல்ல. ஆனா அவர் அந்த ஐடியாலஜி வச்சோ மக்கள் ஏன் அவங்களை விரும்ப மாட்டாங்க? ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட ஸ்பீச் குட் வேலையும் இருக்கு, பேட் வேலையும் இருக்கு. அவருக்கு வந்து பவரும் வாயில இருக்கு, சனியும் வாயில இருக்குன்றத நான் ஓகே. இப்போ அவர் எல்லாமே முடிஞ்சு, எலெக்ஷனே முடிஞ்சு, பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பட் அவர் சொந்த தொகுதியில அவர் சொல்றாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம முதலமைச்சரே சொல்லலாம், அவருமே கொளத்தூர்ல டிவியோட பவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டா இருந்ததுன்றத நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவர் தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.